அவன்கிட்ட இருந்து அனைத்தையும் பெறக்கூடிய மதிப்பு உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இப்போ இந்த கலிமா வேணும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த கலிமாவை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மஜ்லிஸில் ஒரு 13 வயசுக்குள்ளே எனக்கு இதை சொல்லிக் கொடுத்துச்சு. இப்போ அவளுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த புள்ள சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் ஓதிக்கிட்டே போகிறீங்கம்மா, நீங்கள் இடையில முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டா நல்லாயிருக்கும். கொரோனாவுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நான் பிள்ளைகிட்ட ஏம்மா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு முறை ஓதுறோம், அது நான் அப்புறம் தானே 100வது முறை தானே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கல உங்களுக்கு மகத்து வந்துட்டா. அந்த 13 வயசுக்குள்ளே சொன்ன வார்த்தை, சொல்லிக்கிட்டே இருக்கோம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஓதிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் அந்த நேரத்தில் மகத்து வந்துட்டா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாமல் போயிடுவோமே, அதனால் நீங்கள் இடையில முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ். சின்ன பிள்ளை தான், அந்த பிள்ளை சொல்லிக் கொடுத்து நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது. அந்த பிள்ளை மகத்தை புரிஞ்சதை நான் புரியலையே. இப்போ சமீபத்தில் தான் 5-6 வருஷத்தில் தான் இது நடந்தது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த கலிமாவை சொல்லும்போது நம்மளுடைய தேவைகளை, உலக தேவைகளை மட்டும் நினைச்சு லா இலாஹ கலிமாவை சொல்லாமல் மார்க்கத்துடைய தேவைகளுக்கு நினச்சி மட்டும் சொல்லிடாமல் ஈருலக வாழ்வுடைய தேவைகளையும் மறுமையுடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ், இந்த கலிமாவின் பொருட்டினால் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு இறைநேசர், அவங்க பேர் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல, ஒரு இறைநேசர் என்ன செய்றாங்க,